வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. திடீர்னு ஒரு நாள் முன்னாடி ஈசன் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்மள எத்தனை பேரால் உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல முடியும்? சிறிது யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏகப்பட்ட விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு என்ன வேணும்னு கேட்டால் பல பேரால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. நான் இது முயற்சி பண்ணிட்டேன். சிலர்கிட்ட கேட்குறேன், என்னப்பா வேணும் உனக்கு? தெரியலையே என்கிறது தான் பொதுப்படையான பதிலாக இருக்குது. எனக்கு ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாள் அமைதியாக உட்காந்து ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறத அலசி பாரு. எந்த ஒரு கேள்விக்கு உனக்கு பதில் கிடைச்சா நீ மகிழ்ச்சியாக அல்லது உனக்கு மாற்றம் ஏற்படும்ன்றத யோசிச்சுப்பார். இந்த பதில் கிடைச்சா கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறும். இப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அது போதும். இது எடுத்தோன்னே அப்படி வராது. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், கொஞ்சம் மெனக்கடணும். ஏன்னா இறைவன் அப்படியே திருசூலத்தோட நாகாபரணத்தோட ஜடாமுடியோடு கேட்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் கேட்பார். ஏன்னா எனக்கு ஒருவர் மூலமாக இந்த கேள்வி வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே தேடுதல், ஒரே விஷயந்தான். அப்போ அந்த கேள்வி வந்தோடனே எனக்கு இது தான் வேணும் ஆனால் ரொம்ப தெளிவாக என்னால் பதில் சொல்ல முடிஞ்சது. அந்த பதில் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கி எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னால் பேச முடியுது. இது எல்லாமே அந்த கேள்வியோட பதில் தான். அதனால் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விருப்பப்படுறது இதுதான். உங்களுக்குள்ளார ஆழமாக தேடுங்க. எது கிடைத்தால் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.